சார், நீங்கள் தொழிற்சங்கத்திலலாம் இருந்த ஒரு நேஷ்னல் லெவலில் போஸ்டிங்கில் இருந்தவங்க சார். நானும் ஒரு 20-24 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு நேற்று திரு விஜய் பேசிய விஷயம் சார், இந்த அரசியல் வேறு, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக அணுகுமுறை வேறு, இப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன். இல்லை, நீ இந்த விளக்கை நீ என்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் அரசாங்கத்திலையும் இருந்தீங்க. இல்லை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதை நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய்கிட்டே கேட்டிருக்கலாம். அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும், முழுவதும் தெரியும்னா. ஏன்னா நேத்திக்கு சட்டமன்றத்தில் நடந்தது என்பது ஒரு இறுதி கட்ட படக்காட்சி. அப்போ தான் உச்சக்கட்டம் வரும் இறுதி கட்டத்தில். அப்படி தான் அவர் பேசியிருக்காரு, அவர் நடந்திருக்காரு. இட் இஸ் அன்பிகமிங் ஆஃப் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எனி ஸ்டேட். ஓகே, அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும். அன்பிகமிங் ஆஃப் ஏ சீஃப் மினிஸ்டர் ஒன்று. அடுத்தது அவர் பேசியிருக்கிறதுல கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறார். எந்த விஷயத்தில், எந்த மாநிலம் அல்லது தமிழ்நாட்டில் எந்த சமயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்போஸ் பண்ணாங்க? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதே மாதிரி இவர் இப்போ சொல்கிறத பார்த்தா இவர் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிப்பார் போல இருக்குது. இவர் கண்ணை மூடிக்கிட்டு அப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது இவரை கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிப்பார் போல் ஒரு தோற்றம் தருகிறது. முதல்ல விஜய் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய முதல் பாகம் 1, அரசியல் சட்டத்தின் முதல் பிரிவு, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதை அவரும் புரிஞ்சுக்கணும், மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூஷன் புக்கை படிக்க சொல்லுங்க. கான்ஸ்டியூஷன் புக்கு முதல் சட்ட பிரிவு, அதாவது முதல் பாகத்தில் முதல் சட்டம் ஆர்டிகல் 1. அதையாவது பார்க்க சொல்றீங்க? அதையாவது பார்க்க சொல்லணும். அடுத்தது என்னன்னா மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் யார், மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் யார் என்பதை அவர் அனுபவத்தில் அவருக்கு தெரியாது. குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம், ஒரு 4 வருஷம் செய்திகளை தொகுத்து பார்த்தாருன்னா மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு புரியும். உதாரணமாக நீங்கள் பல்வேறு திட்டங்களுக்கான பணம் எப்படி பல்வேறு மாநில அரசுகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக ஆளும் மாநில அரசாங்கங்களுக்கு எப்படி தாராளமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இது கண்மூடித்தனமான மோதல் போக்கல்ல, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான மோதல் அப்படின்னா மோதல் என்று கூட அல்ல, உரிமையை கோரல். மோதல் அல்ல, உரிமையை கோருவது. அப்படிதான் அதை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நாம் பல திட்டங்களை போட்ட தமிழ்நாடு அரசாங்கம், இன்றைக்கி முதலமைச்சர் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் அதை பற்றி பேசிட்டு வந்திருக்கார். உதாரணத்துக்கு மதுரை மெட்ரோ, கோவை மெட்ரோ, அதே மாதிரி கல்வினா சமக்ரா சிகிச்சா அப்படின்னு ஸ்கீம், அதுக்கான பணத்தையும் 3292 கோடி ரூபாய் எங்களுக்கு. அது நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க. சர்வ சிக்ஷா அபியான் அப்படி இருந்ததை முன்னால மட்டும் சமக்ர சிக்ஷா, சமக்ரன்னு மாத்திக்கங்க. சமக்ர சிக்ஷா அபியான், சிக்ஷா அபியான், அதுக்கான பணம் அது ஏன் கொடுக்கணும்னு சொல்லி போய் கேட்டிருக்கார். கரெக்ட். மோதல் போக்கு இல்லை, கோரிக்கை வைக்கிறாரு, திரும்ப கடிதம் எழுதுறாரு, மறுபடியும் போய் கேட்குறாரு, வரல. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இதை மோதல் போக்குன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய மாநிலத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கு, அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு, பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் அதற்காக கோரிக்கை வைப்பது அல்லது போராட்டங்களே நடத்துவதுன்னு வச்சுங்க, அது எப்படி கண்மூடித்தனமான போராட்டமாக இருக்க முடியும்? நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் தன்னுடைய நிலையை உணராமல் இருக்கிறார். நீங்கள் அந்த கடைசி பார்த்து படிச்சிங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் பேசினதில் முக்கியமான ஹைலைட்டே தான், தற்போதைய மத்திய அரசு சார்ந்த கட்சியின் அரசியல் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறோம். அதான் அவர் சொல்றாரு. அதுதான் நான் கேட்கிறேன், எந்த விஷயத்துல நீங்க நேர் எதிராக இருக்கிறீங்க? உதாரணமா கிட்டத்தட்ட நம்முடைய முதலமைச்சர் பிரதமர் ஒரே மாதிரி தான் இருப்பார், பல செயல்களை ஒத்து போறாங்க. நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் பிரதமர் கண்டுக்கவே மாட்டார், அவர் பாட்டு போயிட்டே தான் இருப்பார். நாட்டில் என்ன நடந்தாலும் கருத்து சொல்லவே மாட்டார், அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். இப்போ நம்ம முதலமைச்சரையும் ஒப்பிட்டு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இப்போ நம்ம பேசுகிறோம்ல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா கோவையில் மீண்டும் ஏற்கனவே 10 வயது பொண்ணை கற்பழிச்சு இது கொண்டுட்டாங்க. இப்போ மீண்டும் ஒரு பெண் சட்டம் மீட்கப்பட்டிருக்கிறது நிர்வாணமாக. நல்லா கவனிங்க. கல்பாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றது எல்லாம் தாம்பரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்.
அப்போ இந்த கதறல் சத்தம் அவரு கேட்கல. அப்போ என்ன சொல்றாரு இப்போ அவரு? நாங்கள் மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம். மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம்னு அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, கரூர் வழக்கில் 41 பேர் மறைந்த வழக்கில் சிபிஐ விசாரணை இவருக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு இவர் இருக்கிறார். ஒருவேளை பாதமாக போனா அப்ப என்ன மோதல் போக்கை கடைபிடிப்பார் என்று நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டி இருக்கும். அதனால நேத்திக்கு சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் என்பது ஒரு சினிமா படத்தினுடைய இறுதி காட்சிக்கு, உச்சகட்ட காட்சிக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடந்திருக்கிறது. இதற்காக நான் தமிழ்நாட்டின் வாக்காளர் என்ற முறையில் வெட்கி தலை குனிகிறேன்.